Bet you never loved someone. Bet you never loved somebody like I just did. Bet you always hurt the ones. Hurt the ones you say you're so deep in love with. You don't know nothing, 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 nothing. You don't know what it feels like. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ரொம்ப நாளாகவே பெண்டிங்காக இருக்குது. இது வந்து ஒரு நிறைய பேர் வந்து இப்போ கேட்டுருந்தீங்க பர்ஃப்யூம்ஸ் பற்றி வந்து நீங்கள் இது போடுங்க ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ பர்ஃப்யூம் வந்து நான் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன். பட் இந்த டைம் வந்து நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு டிசம்பரில் எனக்கு gift கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் பர்சன்ட்டு கிஃப்ட் கிடைச்ச ஒரு பர்ஃப்யூமை இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலான்னு. இது அதுக்காகவே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 6, 8, 9 மாதமாக அப்படியே வச்சுருக்கோம். இதை ஃபைனலாக இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூமு இது வந்து க்ரீட். என்னென்னா இது போட்டுட்டு போனால் எங்கே போனாலும் வந்து நிறுத்தி மக்கள் கேட்பாங்க, இது என்ன நீங்கள் வேர் பண்ணுறீங்க அப்படின்னு. இது ஏர்போர்ட்டில் போகும்போது கூட அவங்க நின்று கேட்டு அந்த இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ரொம்ப நல்ல வாசம். அது மட்டும் இல்லை, இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த நாள் கூட அந்த அந்த வாசம் வந்து அப்படியே நிற்கும். ஒரு 8 to 10 hours வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணும். ஏன்னா ஆயில் பேஸ்டு இது. ஸோ இந்த க்ரீட் வந்து 1760 ஆரம்பிச்சிருக்காங்க. 1760 ஜேம்ஸ் ஹென்ரி க்ரீட்னு. முன்னாடி வந்து டெய்லரிங் தான் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ மேஃபேரில் அவர் வந்து கிங் ஜார்ஜ் III அப்படின்னு நினைக்கிறேன், அவருக்கு வந்து ஒரு சென்டட் க்ளவுஸ் அமைச்சிருக்காரு. அந்த க்ளவுவில் இருக்க சென்ட்டை வச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் பர்ஃப்யூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 7 ஜென்ரேஷன்ஸாக பர்ஃப்யூம் மட்டும் இல்லாமல் கார்மெண்ட்ஸு, ஃபேஷன் இதெல்லாம் பண்ணுறது. இவங்க வந்து சின்ன பொட்டிக்காக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ ஏன்னா வந்து அதோட குவாலிட்டி அப்படி. ஸோ 1760 ஆரம்பித்தாங்க. 1854 நெப்போலியன் III வந்து பாரிஸ் கூப்பிட்டாரு. அவர் என்ன சொல்லாருன்னா, எனக்கு நீ இங்கே வந்து பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு பொட்டிக்கும் ஓப்பன் பண்ண ஆளுங்க அவங்க. ஸோ அப்போலேருந்தே அந்த ட்ரெடிஷனை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட்மேடு. ஸோ இப்போது 7th ஜென்ரேஷனில் ஒலிவர்னு இருக்கார். ஒலிவர் க்ரீட் தான் இப்போது நடத்திட்டுருக்காரு. அவர் பையன் எர்வின் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொரோக்கோ, டர்க்கி அங்கெல்லாம் போய் ரோசஸ் எடுக்கிறது, பல்கேரியாவிலேருந்து ரோசஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு ஃப்ராக்ரன்ஸ் ஐட்டம்லாம் போய் ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கும் வந்து நிறைய மெஷினரிஸ் யூஸ் பண்ணி பண்ணுற பர்ஃப்யூமை பார்க்கும்போது இவங்க ஹேண்ட்மேடாக பண்ணுறாங்க. கையிலே பண்ணி ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ்ஸு. அதனால தான் இந்த எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அவங்களோட அவென்டஸ்னு ஒரு பர்ஃப்யூமாக தான் எனக்கு கிஃப்ட் வச்சுருக்கு. அது வந்து அவார்ட் வின்னிங் பர்ஃப்யூமு. ஸோ அது வந்து மென்ஸ் இதில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இன்றைக்கி வந்து அதை தான் நான் ஓப்பனே பண்ணுறேன். ஸோ இப்போயும் வந்து இவங்க இந்த கேட்டகரியில் நம்பர் 1 இருக்காங்க. ஸோ இந்த 100 ml பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000, 25,000, 26,000 வரும் நம்மளோட காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். கொஞ்சோண்டு லைட்டாக போட்டால் போதும். லைட்டாக இந்த பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ஸோ நல்ல வாசம் பாருங்கள். இந்த பேக்கேஜிங்கில் என்னென்னா ரொம்ப ஒரு சிட்ரஸி ஃப்ரூட்டோட இதுதான் இருக்குது. நிறைய ஃப்ரூட்டோட ஹிண்ட் இருக்குது இங்கே. இதை பற்றி தனியாக வந்து ஃபுல்லாக என்ன டெக்னிக்ஸ் அது இதெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் காமிச்சேன்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். க்ரீடை பற்றி தனியாக போய் படிங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், அதோட இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜரோட இது மாதிரியே இருக்கும் க்ரீடு. இந்த பாருங்கள், அது ஆர்மர் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் இதோட இதே வருது பேக்கேஜிங்க. ரொம்ப சூப்பரான இது. என்னம்மா காமிங்க? இதையா இந்த காமிச்சு 1760 260 வருஷத்துலேருந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது அவ்வளோ பழசு இல்லை, இது லேட்டஸ்ட்டாக அவங்க கொண்டு வந்தது. அந்த வாசமே வேறு லெவலுங்க. லைட்டாக அங்கே கொஞ்சம் இங்கே பண்ணிவிட்டு அப்படி தடவிக்கிறேன் நான். எல்லோரும் வேறு மாதிரி ஸ்டைலில் பண்ணுவீங்க. இது வந்து நம்மளுக்கு பண்ணது. எனக்கு ரொம்ப இப்பயே வந்து வாசம் அப்படியே நிற்கிது. சூப்பராக இருக்கும். ஃபுல் தெரியுதா உனக்கு? ஃபீல் பண்ணுற எப்படி இருக்கு வாசம்? ஸோ ஒர்த் இட்டு. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு இது பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறைய நாங்கள் வந்து வேறு இது வச்சுருக்கோம். இங்கே அடுத்தது வந்து நான் இந்த ஹெல்ஃபேட்டி இதையும் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னடா பென்ஹெலிகன்ஸ்னு ஒரு பிராண்டு. ரொம்ப சூப்பரான இது, எனக்கு ரொம்ப பிடிச்சது வேறு.
இது வந்து இதோட ஹாஃப் த ப்ரைஸில் வரும். பட் வாசனை வேறு லெவலில் இருக்கும். ஒரு ரோஸில் செய்கிறது இது. அந்த ஹெல்ஃபெட்டி தான் அந்த ரோஸ் பேர்னு நினைக்கிறேன். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அடுத்த ரிவ்யூவில் வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் பற்றி தெரியணும். பர்ஃப்யூம்லேயே வேறு வேறு வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன, எப்படி கண்டென்ட்டை பொறுத்து மாறுது. பர்ஃப்யூம்னு சொல்கிறாங்க, டாய்லெட்ஸுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸ்னு நான் வந்து தனியாக ஒரு எபிசோடில் சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இல்லைன்னா நான் போர் அடிக்க விரும்பலை. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு தனி எபிசோடாக போகணும். நான் இப்போ ஆயிருக்கு. பட் அது வந்து மறந்து போச்சு நான் என்ன படித்தேன்னு. அதுக்கு தனியாக எடுக்கணுமே. ஸோ அதை நான் தனியாக வந்து ஒரு எபிசோட பண்ணுறேன். இது வந்து 5 minutes சின்ன எபிசோட். க்ரீட் அவென்டஸ் 100% worth it. இது ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் பர்ஃப்யூம்ஸில் இது ஒன்று. இன்றைக்கும் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் இது பேர் என்ன எக்ஸ்பென்சிவ் இதில் வந்து இது நம்பர் 1 நிற்கிது. ஸோ எவ்ரி சிங்கிள் பெனி இஸ் ஒர்த். இது சூப்பராக இது பண்ணுங்கள். இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்க்கும் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா அவனு சூப்பராக சம்பாதிச்சிட்ருக்காங்க. எல்லோரும் போய் பிடிச்சி வாங்குகிற பர்ஃப்யூம் இது. வேலை அதான் சொன்னல, 100 இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ml வந்து 26,000 ரூபா கிட்ட வருது. இதே நீங்கள் 50 ml வாங்குறது பதிலாக 100 வாங்குறது பெட்டர். ஏன்னா அதான் சீப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வச்சுக்கிட்டு எனக்கு கெட்டு போகிறது இல்லை. என்னென்னா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள். பாக்கியெல்லாம் நீங்கள் சின்ன வேறு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு இது ஸ்பெஷல் அக்கேஷன் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எல்லாருமே திரும்பி கேட்பாங்க, என்ன வாசனை, குளிக்காமல் கூட போகலாம். சொல்லக்கூடாதா? சரி, குளிச்சுட்டு போட்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, இந்த பர்ஃப்யூம் பற்றி படிக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் வேற வேற வெரைட்டி இருக்கு. இந்த இதில் வந்து எப்படின்னா இந்த பர்ஃப்யூம் ஆயிலோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ஒரு நேம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாப் மோஸ்ட் இருக்கிறது பர்ஃப்யூம். ஸோ அது வந்து அரௌண்ட் 30% இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பர்ஃப்யூம் ஆயில் பார்த்திங்கன்னா 30% கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்ப நேரமாக வரும். ஸோ அது வந்து ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக யாருமே விருப்பப்படுறதில்ல. அடுத்தது 2வது வருது வந்து ஓடவா ஆர்டர் பர்ஃப்யூம் தான் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த ஆர்டர் பர்ஃப்யூம் வந்து நீங்கள் 15 to 20% பர்ஃப்யூம் ஆயில் இருக்குது. ஸோ என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு காலையில் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா சாயந்தரம் வரை இருக்கும். ஸோ மெயினாக வந்து நைட்ஸில் தான் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியில் இது வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஃபுல் பார்ட்டியில் நல்ல வாசனையோடு நீங்கள் சுற்றிட்டு இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஆர்டர் டாய்லெட் அப்படிங்கிறாங்க. டாய்லெட்னு சொல்கிறாங்க க்ரூமிங் வாட்டர். அதான் டாய்லெட்டுங்கிறது. அது வந்து ஃப்ரெஞ்ச் வேர்ட்னால அது நம்ம பேசும்போது என்ன டாய்லெட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து அது க்ரூமிங் வாட்டராக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டு 15% இருக்கும். 5லேருந்து 15% வரை பர்ஃப்யூம் ஆயில் இருக்கும். ஸோ ஒரு பாதி நாளைக்கு தான் அதோட இது ஸ்ட்ரென்த்து நிற்கும். ஸோ அது நீங்கள் வந்து சில பேர் வந்து ஷார்ட் டேர்மாக எங்கேயாச்சும் ஒரு இது ஃபங்க்ஷன் போகிறதுக்கோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பர்ஃப்யூம் ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு லெவலில் இருக்கும். அதுக்கு மேலே லெங்க்த்தும் இதுவும் இருக்காது. ஆர்டர் கலோங் வந்து 3வது. அது வந்து 2 to 4% தான் இருக்குது அதில் ஆயில், பர்ஃப்யூம் ஆயில். ஸோ அந்த பர்ஃப்யூம் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன கலோங்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஆஃப்டர் ஷேவ் மாதிரி யூஸ் பண்ணுவோமே அந்த ஸ்கின்னு போடுறது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 to 2 hours நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு சூப்பராக போய் வெளியிலலாம் போய் மக்களை பார்த்துட்டு அப்படி வர மாதிரி தான் ஒரு இது. ஸோ இப்போ உங்களுக்கு 3 என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் வெளியில் போய் வாங்கும்போது கூட இது எப்படின்னு பார்த்து வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு நீடு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம். ஸோ ஃபுல் டே இருக்கணுன்னா நீங்கள் பர்ஃப்யூம் வாங்கணும். வந்து ஓகே ஹாஃப் அ டே அப்படின்னு சொல்லும்போது டாய்லெட். அப்புறம் 3வது வந்து 1 or 2 hours நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும்னா அது மெயினாக வாட்டரியாக தான் இருக்கும். அது பேர் கொள்ளுவோம். ஸோ இதையும் பார்த்தாச்சு. இதையும் நீங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இன்னும் டீட்டெயில்டாக வேணுன்னா நான் தனியாக டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு இது போடுறேன் எபிசோட். பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது உங்களோட ஷேர் பண்ணுறேன்.